சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணு மின் நிலையத்தில் குவிக்கப்பட்ட ராணுவ வீரர்கள். போர் ஏற்பட்டால் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி? முழு பாதுகாப்பு ஒத்திகை நடவடிக்கை. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத தளங்களை குறிவைத்து 9 இடங்களில் தகர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள முக்கிய பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் நிலையில் மறு தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் முப்படைகளையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறது. இதற்கிடையே தமிழகத்தில் சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் ஆகிய 2 இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது. பாதுகாப்பு ஒத்திகை நடந்து வரும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம், சென்னை அணுமின் நிலையம், அதிவேக ஈணுலை மறுசுழற்சி மையம் ஆகியவை உள்ள நிலையில் போர்க்காலத்தில் என்னென்ன செய்வது, என்னென்ன செய்யக்கூடாது என அதிகாரிகளுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறதா. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர், சார் ஆட்சியர், தாசில்தார் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளும், அணுமின் நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள், கடற்படை அதிகாரிகள், மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், தமிழக காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் பங்கேற்று இருக்கிறார்கள். மேலும் இந்தியாவில் மொத்தம் முக்கியமான எல்லை மாநிலங்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் 244 இடங்களில் போர் ஒத்திகைகள் நடைபெற்று வருகிறதாம். வான்வழி தாக்குதல் போன்ற அவசர நிலைகளை எதிர்கொள்ளும் தயார் நிலையை சோதிக்கவும், பொதுமக்கள் மற்றும் முக்கிய உட்கட்டமைப்புகளை பாதுகாக்கவும், மின்தடை நடவடிக்கைகள் மற்றும் முக்கிய நிறுவனங்களை மறைத்தல் தொடர்பான பயிற்சிகள், அவசரகால வெளியேற்ற திட்டங்களை பயிற்சி செய்தல் போன்றவை இந்த போர் ஒத்திகையில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. பள்ளி மாணாக்கர்கள் போரின் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விழிப்புணர்வுக்காக 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு பெரிய அளவிலான போர் ஒத்திகை இது என்பது தெரிய வருகிறது.